பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. ஏன் தெரியுமா சண்டை வருதுன்னா, இவன் செய்த பணியை குடும்பம் பாராட்டாது. எங்கிருந்தோ வர்றவன் ஒருத்தன் பாராட்டிட்டு போவான், எங்கிருந்தோ ஒரு பெண் கடிதம் எழுதுவான், உங்க நூல் பிரமாதம். இவன் அந்த பாராட்டிய 2 பேருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சோறு போடுகிற குடும்பத்தை புறந்தள்ளி விடுவான். குடும்பமும் இருக்கு, இது வந்துச்சுன்னா அவன் குடும்பத்தை விட்டு விலகி விடுகிறான். அவன் தன்னுடைய பணியர்களுக்குத்தான் நான் உண்மையாக இருப்பேன் என்று அவன் சிறகு புறத்தில் பறக்கிறது, அகத்தை விட்டு விடுகிறது. சண்முகசுந்தரம், நீங்கள் அதிலும் ஜெயித்து விட்டீர்கள். துணிவியாரோடு மகனோடு இந்த வாழ்க்கை இல்லை என்றால் நீ படித்து புண்ணியவில்லை. அதனால் பக்குவமான ஒரு வாழ்க்கையை நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சண்முகசுந்தரம் பல்லாண்டு வாழ்க, துணைவியார் நிறைய வாழ்க. எனக்கு உங்க குடும்பத்துடன் அதிகம் பழகியதில்லை. கபிலன் என் மகன் வருவார், வந்து உங்கள் 2 பேரின் தாம்பத்தியத்தையும் அன்பையும் பண்பாட்டையும் எனக்கு சொல்லுவார். அடடே, நீ நல்லா பழகுறையா, பழகிக்க. அவரெல்லாம் கிடைக்க மாட்டார். என்னோடு பழகுவது எப்போதும் பழகலாம். சண்முகசுந்தரத்தோடு பழகு, அவர் அனுபவங்களை பெறு. நீ போயிட்டு வா. அங்க போய் இவர் 2 பேரையும் என் மகன் புகழ்ந்து சொல்லுகிற போது நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். 75 என்பது வயதல்ல. எவன் ஒருவன் நான் 105 வாழ்க்கை வாழ்வதற்கு என் உடம்பை தயாரிக்கிறேன் என்று நினைக்கிறானோ, முதலில் அவன் மனம் உடம்பை தயாரித்து விடும். வெல்க தமிழ், வாழ்க மொழிப்பாளர்கள். விருது பெற்ற பெருமக்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் என் பாராட்டும் வணக்கமும் நன்றி வேண்டும். ஆனாலும் எல்லோரும் மகிழ்வாக ஒருத்தரை ஒருவர் மகிழ்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தை உருவாக்கி இருக்கிற எல்லோருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, காவ்யா சண்முகசுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.